எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்மளை என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர் நடத்தினார். இதுவரைக்கும் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். இதுவரைக்கும் நேர்த்தியாக நடத்தினாரு. ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன வந்துடுது, நடக்காம போன உடனே, கிடைக்காம போன உடனே நம்ம என்ன செய்யறோம், அவிசுவாசப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. இவ்வளவு நல்ல முதிர்ச்சி நடந்த நிலைமையில் இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், நல்ல வளர்ச்சியான நிலைமையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவிசுவாசம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக நிறைய சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். ஆனால் அவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, அவிசுவாசப்பற்றக்கூடாது. அதுக்கடுத்து வாசிக்கிறோம் பாருங்களேன் 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. சீசர்களை பார்த்து தான் சொல்றாரு. இன்றைக்கு இதே போல தான் நம்மளும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு.